திரைமறைவுல அதிமுக தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதாலாம் சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயத்த சொல்றாரு, தாவேக தனித்து தான் போட்டியிடும், அதிமுகவோட கூட்டணி அமைக்க மாட்டோம்ன்றத சொல்லியிருக்காரு. இல்ல இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாவேக பொறுத்தவரை ஒரு அரசியல் இயக்கமா உருவெடுத்திருக்கு. அது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியா இன்னைக்கு அதன் தலைவரா திரு சகோதரர் விஜய் இருக்காரு. விஜய் பொறுத்தவரை எங்களுக்கு எதிரி இல்லை. அவருடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவை அகற்றணும், அதுல தெளிவா இருக்காரு. எங்களுடைய நோக்கமும் திமுகவை அகற்றி மீண்டும் அம்மாவுடைய அரச பொதுச்செயலாளருடைய தலைமையில தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம். பொதுச்செயலாளர் சொன்னார், பிரதான எதிர்கட்சின்னு பார்த்தா எதிர்கட்சிகள் 1000 இருக்கலாம் தமிழ்நாட்டில். ஆனா பிரதான எதிர்கட்சின்னு பார்த்தா சட்டமன்றத்திலும் சரி, இன்றைக்கு வெளி உலகத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு அரசியல் பிரதான எதிர்கட்சியா இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு திமுகவுக்கு மாற்று அப்படின்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல வேற நோ அதர் வே. அதனால அவங்க கட்சியை பொறுத்தவரை அவங்களுடைய கட்சி ஆரம்பிச்ச கட்சியில் இருக்கிற ரசிகர்கள், தொண்டர்கள், இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு பிரசாந்த் கிஷோர் அந்த ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம். அதனால அவருக்கு நான் வாய்ப்பு போட முடியுமா? நானே நீங்க இப்படி பேசக்கூடாது சொல்லு, அது அவருடைய உரிமை. அதனால அவர் பேசினாரு. அதனால எது எப்படி இருந்தாலும் சரி, எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களோடு வருகின்ற கட்சிகள் தான் எங்களுடைய கூட்டணியில் இருக்க முடியும். அதனால இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால இந்த நிலைப்பாடுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.